ஒரு வாட்டி இந்த நுங்கு சர்பத்தை டேஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாள் எதுக்கு ட்ரை பண்ணலன்னு நீங்கள் தான் ரிக்ரெட் ஆவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 6 நுங்கை எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ தோல் சீவின இந்த நுங்கை குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இல்லைங்க, உடம்புக்கு கூட ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த சர்பத் வந்து. இப்போ இதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்ச பிறகு இப்போ ஸ்டவ் மேலே வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் பாயில் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு ஜல்லடையில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜல்லடை வச்சுட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசியை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இது கூட பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலை எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆறுனா சில்லுன்னு இருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஆடையை எடுத்துகிட்டு இந்த பாலை ஆட் பண்ணிக்கணும். 1 லிட்டர் வரைக்கும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து மில்க் மேடுங்க, அதான் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பிளேஸில் சுகர் இல்லைன்னா வெல்லத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு இந்த ஜவ்வரிசியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நுங்கு ஜவ்வரிசி காம்பினேஷன் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஊற வச்சுட்ட இந்த சப்ஜா விதைகளை போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்சுட்ட இந்த நுங்கு பீசஸை கூட போட்டுக்கினேன். இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணிக்கினேன். இந்த ரோஸ் சிரப் கூட வீட்லேயே பண்ணதுங்க. கம்மிங் வீடியோஸில் அது கூட எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப், அதுக்கப்புறம் நுங்கு பீசஸை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் சிரப்பை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த நுங்கு சர்பத்தை போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. குடித்தவங்க உடம்பு குளு குளுன்னு ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டு, உடம்புக்கு கூட நல்லது. நீங்கள் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.